நிறைய இடத்துல எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதுக்குமே தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட வரலையே. எல்லாவற்றையும் தாவேகா தலைமை கண்காணித்து கொண்டு வருகிறது. இது முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேகா தலைமைக்கு இருக்கிறது. செவிலியர்கள் போராடுறது முக்கியமான பிரச்சனை இல்லையா? யுத்த காலம் வந்து விட்டது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கவும் அந்த வேலையிலேயே தாவேகா தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரம். எதை எங்கே எப்போது பேச வேண்டும் என்பதை பேசுவார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது பொதுமக்கள் சரியாக தலைவர் அடையாளம் கண்டுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை அவருக்கு வழங்கினார். திமுகவை வீழ்த்துறது மட்டும்தான் இப்ப தாவேகா. ஆமா ஆமா ஆமா. மக்களுக்கு பிரச்சனை வரும்போது மக்கள் பக்கம் நிக்கிறதுனாலதான் இவ்வளவு கூட்டம். வேற ஏதாவது தலைவருக்கு கூட்டம் இருக்கா? மக்கள் பிரச்சனைக்கு பேசக்கூடிய தலைமை விஜய் தான் மக்களுக்கு தெரியும். இப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்துல பேசக்கூடாது. திமுக அரசாங்கத்தை வீழ்த்துவது அப்புறப்படுத்துவது என்கிற நோக்கத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பணம் செலவழித்து தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமையில திமுக இருக்கு. தாவேகா அந்த கட்டத்தில் இல்லை. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பெண் நிர்வாகி அஜிதா அவர்கள் தாவேகா விஜய் அவர்களுடைய காரை மறிச்சிருக்காங்க. அவரை சந்திக்காம விஜய் அவர்களும் போயிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க இந்த காரை மறைச்சிருக்க கூடாது. ஒரு இசட்டு பாதுகாப்பில் இருக்கிற ஒரு க்ரௌடு ஃபுல் லீடர் காரை மறிக்காமலே அவங்க தவிர்த்துருக்கலாம், அவ்வளோதான். இப்போ சந்திக்க முடியல அப்படின்றதுக்காக தானே அந்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்காங்க. இல்லை, சந்திக்கணும்னா முன் அனுமதி பெற்று தான் சந்திக்கணும். அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அங்கே இல்லை. அங்கே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எப்போவுமே இருப்பார் அலுவலகத்தில். அலுவலகத்தில் வேறு ஆட்களும் இருப்பாங்க. அங்கே அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து சந்திக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்தா போதும். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கும் சார்? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நேற்று அவங்க ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்காங்க. அதிருப்தியில் இருந்தது மீடியாக்கள் அதை எடுத்து இல்லை, அவங்க மாவட்ட செயலாளர் பதவி கேட்குறாங்கன்னு ஒரு செய்தித்தாளில் வந்துச்சு. கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க அதுக்கு தகுதியானவங்களாக கூட இருக்கலாம். அதை தலைமை தான் முடிவு பண்ணணும் யார் மாவட்ட செயலாளருங்கிறத. அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்துவதுக்கும் தாவேகாவில் வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இது அடையாளம். இப்போ தலைவரை சந்திக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குன்னா தலைவர் சந்திக்கலாமே. அவங்க பெண் நிர்வாகி அவங்க. இல்லை, அதுக்கு அவங்க ஒரு இசட் பாதுகாப்பில் இருக்கிற தலைவர் அலுவலகத்துக்குள்ள வரும்பொழுது வழிமறிப்பதுங்கிறது அதை பாதுகாப்பு அதிகாரிகள் ஏற்க மாட்டாங்க. அது அந்த தங்கச்சிக்கு தெரியல. அதெல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சரி, இப்போ அவங்க பெண் நிர்வாகி மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பெண் நிர்வாகிக்கே ஒரு அதிருப்தி கட்சிக்குள்ள இருக்கா? இல்லையே, அவங்களே சொல்லிட்டாங்களே, நான் எப்போதும் தாவேகா தான், நான் தளபதியை நம்புறேன், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தளபதி விஜய் தான் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா சார்? இப்ப தேர்தல் நெருக்கத்துல இருக்கு. இப்ப வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகளுக்குள்ள இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப நிர்வாகிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுது இல்ல சார்? அது எல்லா கட்சியிலையும் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ல கருத்து வேற்றுமை. இப்ப மற்ற கட்சிகளை ஒப்பிடும் பொழுது இப்ப அறிவாலயமா இருந்தாலும் சரி, வேற அவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ள நேரடியா பொதுச் செயலாளரையோ தலைவரையும் பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இங்க அது இல்லையா? அறிவாலயத்தில் இருக்கிற தலைவரை நேரடியாக சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கணும், இல்லாமல் வாங்க முடியாது. நானே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவாளனாக இயங்கிய பொழுது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பதற்கு அவருடைய நேர்முக உதவியாளர் தினேஷ் அவர்களிடத்தில் பேசி அவர் சொல்கிற நேரத்தில் தான் முதலமைச்சரை சந்திக்க முடியும், யாராக இருந்தாலும். அது மாதிரி தான். இப்போ தாவேகாக்குள்ள
நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது என்னன்னா, தாவேகா தலைவர் விஜய் நிறைய இடத்துல எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப வந்து செவிலியர்கள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, துப்புரவு பிரச்சனை நடந்தது, இப்ப போக்குவரத்து துறையிலையும் தனியார் மயமாக்குறாங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறப்ப எதுக்குமே தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட வரலையே. தாவேகா தரப்பிலிருந்து அறிக்கை வரும் எப்ப சார் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தானே அவங்க குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு தலைவருக்கு இருக்கு. செவிலியர்கள் போராட்டம், அரசூழியர்கள் போராட்டம் எல்லாவற்றையும் தாவேகா தலைமை கண்காணித்து கொண்டு வருகிறது. கண்காணித்து கொண்டு இருக்கிறதுன்றது மக்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப களத்துல அவங்க போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குரல் கொடுக்கணும்ல. இல்ல இது முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேகா தலைமைக்கு இருக்கிறது. செவிலியர்கள் போராடுறது முக்கியமான பிரச்சனை இல்லையா? முக்கியமான பிரச்சனை தான். அதுக்கு ஏன் தாவேகா தரப்புல முக்கியமான பிரச்சனை. அதுக்கு தாவேகாவில் இருந்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் அவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அதான் சார், இப்ப ஒரு பிரச்சனை நடக்கும்னு கேட்கக்கூடாது, சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப அப்பதானே 6ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த நேரம் வரும்போது சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு என்ன முக்கியம்னா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க நீங்களே, யுத்த காலம் வந்து விட்டது, தேர்தல் தெருவுக்கு வந்து விட்டது. இது ஒரு புதிய அமைப்பு, இது 2 வயது குழந்தை, ஒரு வலிமை வாய்ந்த 75 ஆண்டு கால அனுபவம் உள்ள, அதிகாரத்தில் 6 முறை இருந்த ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு அவர்களை அரசியல் எதிரி என்று அறிவித்ததற்கு பிறகு அதற்காக வீகம் வகுக்கவும், அதற்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கவும், அதற்கான விருப்ப மனுக்களை வாங்கவும், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கவும், அந்த வேலையிலேயே தாவேகா தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தில் கூட தலைவர் அவர்கள் ஈரோட்டுக்கு அருகில் விஜயமங்கலத்தில், எனக்கு தெரிந்து கொங்கு சீமையில் இப்படி ஒரு கூட்டத்தை கொங்கு நாடு பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தில் பேசி எல்லாருடைய உள்ளங்களையும் கவர்ந்து விட்டார். எதை எங்கே எப்போது பேச வேண்டும் என்பதை பேசுவார், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது பொதுமக்கள் சரியாக தலைவர் அடையாளம் கண்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆதரவை அவருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். சார், நீங்கள் யுத்த காலம் அப்படின்னு சொல்கிறீங்க. யுத்த காலம் வந்து வெறும் தேர்தலை நோக்கி மட்டும்தான் இருக்கா? இப்போ அங்கே ஓட்டுக்காக மட்டும்தான்? அதுதான் முக்கியம். மக்களுடைய பிரச்சனையை பேசும்பொழுது தானே மக்களுடைய ஆதரவு. அதான் யுத்த காலத்தில் அது எப்படி இவங்க இதில் இவங்க தோற்று போகிறார்கள் என்றால் இதை எப்படி நிவர்த்தி செய்வதற்கு, இதற்கு என்ன சொல்யூஷன்? இப்ப டார்கெட் வெறும் திமுக மட்டும் தானா? இப்ப திமுகவை வீழ்த்துறது மட்டும் தான் இப்ப தாவேகா அப்படி இருந்தா மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டியது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற தலைவருடைய கடமை தானே. திமுகவை வீழ்த்துவதுதான் இப்ப எங்க டார்கெட். அதை நோக்கித்தான் நாங்க பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வீழ்த்தணும் அப்படின்னா மக்கள் பக்கம் நிக்கணும்ல சார். மக்கள் பக்கம் தான் நிக்கிறோம். மக்களுக்கு பிரச்சனை வரும்போது மக்கள் பக்கம் நிக்கிறதுனாலதான் இவ்வளவு கூட்டம். வேற ஏதாவது தலைவருக்கு கூட்டம் இருக்கா? அதுவே விமர்சனமா வைக்கப்படுது. கூட்டம் வந்து எல்லாருக்கும் தான் வரும். தாவேகா தலைவர் விஜய பார்க்கணும்ன்ற ஒரு எல்லாருக்கும்னா யாருக்கு வருது சொல்லுங்க? ஒரு நடிகரா அவர் அரசியல் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வருதா? இல்லையா சார்? வரலையே. 2 நாள் நெல்லையில அவருக்கு சுற்றுப்பயணம் வந்தார், கூட்டமே இல்லையே. உப்பு சப்பு இல்லாம ஒப்புக்கு சப்பானியா, அது அதிகாரத்தின் துணை கொண்டு மக்களை சந்திச்சாரை தவிர கூட்டம் இல்லையே. டக்கரமாள்புரத்தில் ஒரு கிறிஸ்மஸ் விழா எடுத்தாங்க, அங்கேயும் மயான அமைதி தானே நிலவியது. கடல் மல்லை மாமல்லபுரத்தில் கிறிஸ்மஸ் விழாவை சமத்துவ கிறிஸ்மஸ் என்று தாவேகா கொண்டாடுகிறது. அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியம். QR கோடு வச்சு 2500 பேரை அரங்கத்துக்குள்ளே அனுமதித்ததற்கு பிறகு வெளியில் 20,000 பேர் நிற்கிறாங்க. அவர் பனையூரில் இருந்து புறப்பட்டு அங்கே வர்றது வரைக்கும் சாலையினுடைய இருமருங்கும் கூட்டம் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு வேலை. இப்போது தேர்தலில் தான், அதாவது மரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய பறவையினுடைய கழுத்தில் அம்பின் நுனி போய் பட வேண்டும் என்று துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கு உத்தரவு போட்ட பொழுது அந்த பறவையினுடைய கழுத்தில் அம்பின் நுனி படுவதில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தான் அர்ஜுனன். துரியோதனன் அது செய்யலை. இன்னைக்கு அர்ஜுனனாக எங்கள் தலைவர் களத்தில் நிற்கிறார். திமுக அரசாங்கத்தை வீழ்த்துவது
அப்புறப்படுத்துவது என்கிற நோக்கத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். யாருடைய கோரிக்கையும் அவருடைய காதுகள் உள்வாங்கி கொண்டு தான் இருக்கின்றன. அதற்கான ரெமெடி, அதற்கான சொல்யூஷன் எல்லாத்தையும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லுவோம். இப்ப அதுக்காக அமைதியா இருக்கிறது அமைதியா ஒண்ணு இருக்கல, அமைதியா இருக்க முடியாது. இப்ப அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நான் கேக்குறது மக்களுக்கான பிரச்சனை தான் இருக்கும்போது அப்ப குரல் கொடுக்காம பிரச்சனை முடிஞ்ச பிறகு அந்தந்த பகுதியில் இருக்கிற தவேகா தோழர்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் எதுவுமே வெளியே வரலையே சார். அது நீங்க செய்ய பாவம். எல்லா ஊடகத்தையும் அரசாங்கத்தில் இருக்கிற திமுக அரசு விலைக்கு வாங்கியிருக்கு. அதனால நீங்க இருட்டடிப்பு பண்றீங்க. வேற என்னது? இப்ப தாவேகா தலைவர் அத ஒரு அறிக்கையா வெளியிடும் போது மக்களுக்கு ஒரு எதுக்கு அறிக்கை வெளியிடணும்? கிடைக்கும்ல சார். மக்கள் பிரச்சனையா மக்கள் பிரச்சனைக்கு பேசக்கூடிய தலைவன் விஜய் தான் மக்களுக்கு தெரியும். இப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்திலயும் திருப்பரங்குன்றம் விஷயத்துல பேசக்கூடாது. அது நீங்க மத கலவரம் அது அப்படி இல்ல. திருப்பரங்குன்றத்துல முந்தா நாள் கண்டன ஊர்வலம் போனாங்க சங்கிகள். 28 பேர் தான் போனாங்க. திருப்பரங்குன்றம் அமைதியாகத்தான் இருக்கிறது. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு திடுதிப்புன்னு சொல்லி நம்ம கருத்து சொல்ல முடியாது. கோர்ட்டு தீர்ப்பு வருகிற வரைக்கும் அமைதி காப்பது தான் கண்ணியம். அந்த கண்ணியத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம். இப்போ மற்ற விஷயங்கள்ல சார் எல்லா விஷயங்களையும் அப்படிதான். இப்போ மற்ற விஷயங்கள்லயும் எந்த ஒரு கோர்ட்டும் தலையிட இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது அப்ப மக்களுக்கான பிரச்சனையை பேச வேண்டியது ஒரு தலைவருடைய பொறுப்பு தான். அதை ஏன் பேசல அப்படின்றதுதான் தொடர்ந்து கேள்வி வைக்கப்படுது. இப்ப தேர்தல் வருது, தேர்தலுக்காக பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இப்ப களத்துல நடக்கிற பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. களத்துல நடக்கிற பிரச்சனையை நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்கு என்ன ரெமடிங்கிறத தலைவர் அறிவிப்பார். இப்ப அடுத்து இப்ப தேர்தல் வருது. இப்ப உங்களுடைய வேட்பாளர்களை எந்த அடிப்படையில தேர்வு செய்வீங்க? தலைவர் தான் தீர்மானிப்பார். அது எனக்கு தெரியாது. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. நேற்றைக்கும் பனையூர்ல அந்த ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடந்தது. அந்த நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வணக்கத்திற்குரிய அண்ணன் செங்கோட்டையன் தலைவர்லாம் சந்திச்சு நேற்றுக்கு விவாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த தொடர்ந்து அந்த ப்ரொசீஜர் நடந்துட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஆதவ் அர்ஜுனா அவங்கெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க. காங்கிரஸ் தாவேகா கூட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எதா அடிப்படையில சார்? அவங்களுக்கு காங்கிரஸுக்கு நார்த்து வடப்பகுதி முழுவதும் இன்னைக்கு பிஜேபி கையில் வச்சிருக்காங்க. நார்த்து புற பிஜேபிக்கு இருக்குமான சவுத்தாவது நமக்கு இருக்கட்டும். ஏற்கனவே கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்காங்க, தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க, கேரளாவில் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் பெரிய இடங்கள் பூரா காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது. 2026 தேர்தலில் மம்முட்டி, மோகன்லால் போன்ற நட்சத்திரங்களுக்கு இருக்கிற மரியாதை கழகத் தலைவர் விஜய்க்கும் கேரளாவில் இருக்கிறது. ஆகவே அவரை பயன்படுத்தி கொண்டால் காங்கிரஸ் எல்லா இடங்களிலும் வெல்லும் என்று அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் விஜய் நமக்கு கேரளாவிலும் பயன்படுவார், நாளைக்கு ஆந்திராவிலும் அவர் பயன்படுவார். தென் மாநிலங்களில் அவருடைய செல்வாக்கு நம்ம கட்சிக்கு இன்னும் ஒரு படி உயர்த்து கொண்டு போய் அப்போ நார்த்தில் பிஜேபி இருந்தாலும் சவுத்தில் காங்கிரஸ் பாதுகாப்பாக இருக்கிறதுங்கிறத இந்திய வாக்காளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. திமுகவை நம்பி நின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் தாவேகா தலைவர் விஜயை நம்பி நின்றால் தென் மாநிலங்களில் 5 மாவட்டத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கணக்கு போடுது. அந்த ஆசை அவங்களுக்கு இருக்குது. இப்போ வேட்பாளராக நிற்க வைக்கணும் அப்படின்னா தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக நிற்க வைக்கணும். அந்த அடிப்படையில் இப்போ தாவேகா அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? தாவேகாவில் அதுக்கு நேர்காணல் வைப்பாங்க, வேட்பாளரை பார்த்து தேர்வு பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு குழு போடுவாங்க, பார்த்து செய்வாங்க. இப்போ இது வரைக்கும் போட்ட குழுக்கள் எல்லாம் அவங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு வராங்களா சார்? செஞ்சுட்டு வராங்க. இப்போ நீங்கள் பரப்புரை செயலாளராக பொறுப்புக்கு வந்த பிறகு இப்போ உங்கள் தரப்புல இருந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? எனக்கு 5ஆம் தேதி நான் தாவேகாவில் இணைத்து கொண்டேன். 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அன்னைக்கு இரவு 9:30 மணிக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் இரவு 9:30 மணிக்கு முடிவெடுக்கிறார். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன் பேசுகிறார். சோழிங்கநல்லூர் தொகுதி செயல்வர்கள் கூட்டம் ஏற்பாடு பண்ணிடுறேன், சம்பத்தின வர சொல்லுங்கள், நீங்களும் வாங்கன்னு. 20 மணி நேரத்துக்குள்ளே, 20 மணி நேரம் கூடாது, 16 மணி நேரத்துக்குள்ளே
ஒரு அரங்கம் நிறைய செயலூர் கூட்டத்தை நடத்தினார். தமிழ்நாட்டில் இது அதிசயம். 2000 இளைஞர்கள் என்னோட புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். கேட்டிங்களா? அதுக்கு பிறகு முதல் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை பக்கத்தில் மாம்பாக்கம். நான் சென்னையிலேருந்து புறப்பட்டு போய் மாம்பாக்கம் என்கிற இடத்துக்கு போகும் முன்னால் கலவையில் என்னை வரவேற்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சொன்னார்கள். ஒரு 39 ஆண்டு கால பொது வாழ்வில் இருக்கிற இந்த எளிய தொண்டன் நாஞ்சில் சம்பத் இதுவரைக்கும் அம்பேத்கர் சிலைக்கு நான் மாலை அணிவித்ததில்லை. அணிவிக்க சொன்னார்கள், அணிவித்தேன். நீங்கள் அம்பேத்கர் சிலைக்கு இந்த நாட்களாக நான் மாலை அணிவிக்கல, இப்போ அணிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் கொள்கையிலேருந்து மாறிட்டீங்களா? இல்லை, அம்பேத்கரை நான் கொண்டாடுகிறவன். எப்படி தெற்கே பெரியாரோ அங்கே வடக்கே அன்றைக்கு அம்பேத்கர். அரசியல் சாசனத்தை எழுதி தந்தவர், அளக்க முடியாத பேரறிவாளர். உலக அரங்கில் அவர் பெற்றிருக்கிற பேரும் புகழும் திரும்ப திரும்ப பேச வேண்டியது. நான் அம்பேத்கரை சிலாகித்து பேசியிருக்கிறேன். ஆனால் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கான வாய்ப்பை தாவேக்கா தம்பிகள் தான் எளியவன் எனக்கு தந்தார்கள். இப்போ இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் இப்போ ஆற்காடு நவாப் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் இருந்த மேடையிலே சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கப்ப தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவதுங்கிறது ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு ஆற்காடு நவாப் பேசுறது அவருடைய கருத்து. அதுக்கு அவர் பேசும் பொழுது தளபதி விஜய் அதை கூர்ந்து கவனித்து கொண்டு தான் இருந்தார். அப்படி பேசாதீங்கன்னு சொல்லலை. அப்படி பேசுகிற பொழுது அவர் முகஞ்சுளிக்கிறது மாதிரி மேடையில் இருந்துக்கிடலை. கழக தோழர்களும் அதை பற்றி கண்டுகொள்ளலை. தலைவர் எதுவோ அந்த முடிவை தான் எடுத்தாங்க. ஆனால் தாவேக்காவில் மட்டும்தான் கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்கு அது அடையாளம். இப்போ தாவேக்காக்குள்ளேயும் இப்போ வேட்பாளர்களை நிற்க வைக்கிற இதில் ஜாதி அடிப்படையில் நிற்க வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி முன்வைக்கப்படுதுல்ல சார்? இப்போ ஒரு வேட்பாளர் நிற்க வைக்கிறாங்க ஒரு தொகுதி இல்லைன்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு தொகை தேவைப்படும். அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கான தாவேக்காவில் இடம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. இல்லை, பணம் செலவழித்து தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமையில் திமுக இருக்கு. தாவேக்கா அந்த கட்டத்தில் இல்லை. தாவேக்கா மக்களை சந்தித்து எங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மதச்சார்பின்மை எங்கள் கொள்கைகளை முன்வைத்து நாங்கள் பேசுவோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். பணம் செலவழிக்கிற வசதி உள்ள தம்பிமார்கள் எங்கள் இயக்கத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது இது சாத்தியமாகுமா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது? அதான் சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற கட்சிங்கிற பேர் தாவேக்காவுக்கு வரும். இது சாமானியர்களின் சகாப்தம்னார் அண்ணா. அந்த சகாப்தத்தை மீண்டும் அண்ணாவின் வழியில் உருவாக்கப் போகிற தலைவர் தாவேக்கா தலைவர் விஜய். சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி தங்கச்சி.